பூமாரி. என்னங்க ராஜு மாமா? என்ன என்ன என்னம்மா? என்னங்க? என்னடி என்ன ஆச்சு? பூரா பூலும் எதுவும் பாத்தியா? எங்க இருக்கு? சீ, பூரானா? சேய் லூசு மாமா, அதை எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? லூசு மாமாவா? எனக்கு எதுக்குடி கத்துன? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேனா அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு ஐடியா. ஐடியாவா? என்ன? அதுதான் மாமா, நம்ம ஹாசினிக்கு ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சோம்ல, ஆ. அதுக்குதான் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா பண்ணிருக்க? அது வந்துங்க மாமா, நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம ஏரியாக்குள்ள வீடு வாங்க ஒரு 20-25 லட்சத்துக்குள்ள குறையும் சொன்னீங்களா? ஆ, ஆமா. அதுக்குதான் மாமா சூப்பரா ஐடியா பண்ணிட்டேன். என்ன பண்ண? மாமா, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்ன என் பேர்ல ஒரு இடம் வாங்குனீங்கல்ல, ஆமா. அது 20 லட்சத்துக்கு தானே வாங்குனீங்க? ஆமாண்டி. அது இப்போ எவ்வளவுக்கு போகும்? அது ரேட் எல்லாம் மாறிடுச்சே, 30க்குள்ள போகும். என்ன மாமா சொல்ற? 6 மாசத்துல 10 லட்சம் கூடயா? ஆமாண்டி, நல்ல மெயினான இடம். நம்ம இடம் வாங்கின நேரம் சுத்தி பிளாட் போட்டு ஒவ்வொரு வீடு வாஸ்து பண்ணிட்டாங்க. ரேட் எல்லாம் மாறிடுச்சுடி. சூப்பர் மாமா, அப்ப நான் அந்த இடத்தை வித்துடலாம். ஓய், என்ன சொல்ற? ஆமாமா, அந்த இடத்தை வித்துட்டு நீங்க டெபாசிட் காசு வச்சிருக்கீங்கல்ல, அதோட சேர்த்து நம்ம ஏரியாக்குள்ளே ஹாசினிக்கு வீடு வாங்கிடலாம். லூசு மாதிரி பேசாத. ஃபர்ஸ்ட் நான் ஆசையா உனக்கு வாங்கி கொடுத்தது. போடி போ. போய் இன்னும் கொஞ்சம் நல்லா உட்காந்து தின்னு. வேற ஏதாவது நல்ல ஐடியா வந்துச்சுன்னா வந்து சொல்லு. ஓய், என்ன முறைக்கிற? வழிவிடு. நல்ல படம் டிவில போய்கிட்டு இருக்கு. தள்ளு, மறைக்காத. என்னங்க? என்னம்மா? எவ்வளவு அழகா யோசிச்சுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமா, பெரிய இந்த யோசனை. போடி. ஏ மாமா, கோபம் வர மாதிரி பேசாத. ஆல்ரெடி எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் தான் பாவம் பொண்டாட்டியாச்சே போனா போதுன்னு கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கண்ட்ரோலை மீறி கோபம் வெளியே வரவங்கள ஓடிடு. ஓடவா? ஓட முள்ளாட்டி உருண்டுட்டாது போ. ஏய் மாமா, விளையாடாத, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் சீரியஸா இல்ல, கிளம்பு. மாமா. ஏய், நீ மாமா மாமான்னு கூப்பிட்டாப்ல உடனே சாரின்னு சொல்ல மாட்டேன். கிளம்புடி. டிவிய மறைக்காத. ரொம்ப முக்கியம் மாமா. இப்ப இந்த டிவியை நீ பார்க்கணும் பாரு, கண்டிப்பா. எதுக்குடி சண்டை போடுற? நான் சொன்ன ஐடியா ஓகேவா இல்லையா? சூப்பர் ஐடியா மாமா, ஓகேன்னு சொல்லு. இவ்வளவு நாள் உன்னை திட்டிருக்கேன், நான் ரொம்ப கேவலமா திட்டிருக்கேனா? மாமா, இன்னைக்கு திட்ட வச்சிடாத, ஓடிடு. லூசு மாமா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாமா. ஏய் பூமாரி, கிறுக்கி மாதிரி பேசாதடி. அது உனக்காக நான் வாங்கி கொடுத்தது. அறிவே இல்லாம என்கிட்டே வந்து வித்துடலாங்கிற. பிறகு உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட போய் சொல்ல? பூமாரி. மாமா, நான் யோசிக்காம சொல்லல, புரிஞ்சு பேசு மாமா. நாம வேற ஹாசினி கல்யாணத்துக்குன்னு என்ன பண்ண? உங்களுக்கு ஒரே தங்கச்சி, அவளை பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அவளுக்கு பெருசா அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்ப வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு இப்படி இடத்தெல்லாம் வித்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்பாட்ட கேட்டா எவ்வளவு நாளும் கொடுப்பாங்க. லூசு மாமா, மாமாட்ட வாங்கினா அது மாமா செஞ்ச மாதிரி உன் தங்கச்சிக்கு நீ செய்யணும் மாமா. ஏய், யார் செஞ்சாலும் ஒண்ணுதான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல? ஏனமா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சதா மாமா? முடிஞ்சிச்சு. முடிஞ்சிடி, சொல்லு. ரொம்ப அழுத்துக்காத, இரு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதுல அப்பனா நீயும் ஒரு குடும்பஸ்தன். இப்போ உங்க தங்கச்சிக்கு கல்யாணங்க மொத்தல நீங்க உங்களால முடிஞ்சதை உங்க தங்கச்சிக்கு செய்யணும். உங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கிலாம் செய்யக்கூடாது. என்னடி புதுசா பேசுற? புதுசாலாம் பேசல, பழைய கதை தான். நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு விசேஷனா அந்த பொண்ணுக்கு அண்ணனா நீங்க ஏதாவது செய்யணும். உங்க சொந்த காசுல செய்யணும். ஓகேவா? சரி, ஓகே. ஹை, அப்படியே என்னோட ஐடியா ஓகேவா? மண்ணாங்கட்டி. ஏய் மாமா, பேசாம போடி. நான் இருக்கிற அமௌண்ட்ல அவளுக்கு ஏதாவது செஞ்சுக்கிறேன். இல்லனா ஆபீஸ்ல அட்வான்ஸ் அப்படி ஏதாவது நான் வாங்கி சமாளிச்சுக்கிறேன். நீ போ. ஏய் மாமா, இடத்த வித்து வாங்குறதுல என்ன இருக்கு? ஏய், அந்த இடம் இப்பதாண்டி நல்லா டெவலப் ஆகுது. 6 மாசத்துலயே பாதிக்கு பாதி ரேட் கூடி இருக்கு. இன்னும் 2-3 வருஷம் ஆச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு போகும். மாமா, அதை வாங்கி நம்ம அனாவசிய செலவு பண்ணல. ஹாசினிக்கு ஒரு வீடு தான் வாங்க போறோம். இடத்துல தானே மாமா போடுறோம், அதனால தப்பு இல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான் பாத்துக்கிறேனா? நான் பாத்துக்கிறேன், நீ யோசிக்காம போய் சாப்பிடு போ. ஓஹோ, அப்பெல்லாம் இந்த வீட்ல நான் அடுத்தவ. என்னதான் இருந்தாலும் நான் அடுத்த வீட்டு பொண்ணு தானே, அதனால ஏன் பேச்ச இங்க யார் கேப்பா? உங்க இஷ்டப்படிதான் செய்வீங்க. உங்க கூட பிறந்த தங்கச்சி, அவளுக்கு நீங்களா ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க. நான் யாரு இதுல எல்லாம் தலையிட? நீங்களே ஏதா இருந்தாலும் பாத்துக்கோங்க. எனக்குதான் இந்த மாதிரி கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது நான் செய்ய, இல்ல அவங்க எனக்கு ஏதாவது செய்ய, அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்ல.
சரி ஓகே, ஹாசினி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யலாம் நான் நினைச்சா அதுக்கும் இங்க பாக்கியம் கிடையாது. எல்லாம் என் சாபக்கேடு. என்ன நேரத்துல பிறந்தேனோ. சரி, உங்க தங்கச்சி உங்க கூட பிறந்தவ, நீங்க எதா இருந்தாலும் பாத்துக்கோங்க. நான் யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு? வீட்டு வேலையை பார்த்தோமா, குழந்தைய பார்த்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இருக்கணும். இதுக்கு மேல இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்ல. நான் போறேன், நீங்களே எதா இருந்தாலும் பாத்துக்கோங்க. ஏய் ஏய், என்னடி என்னென்னமோ பேசுற? விடு மாமா, அதான் நீங்க பாத்துக்கிறேன்ட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். ஏய் பூமாரி, சொல்லுங்க. இங்க பாரு. சொல்லுங்க மாமா, காது கேக்கும். இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நான் டிவி பாக்குறது உனக்கு கடுப்பா இருக்கா? என்ன என்ன? வீட்டுல பிள்ளைய கூட பார்க்காம வேலை முடிச்சுட்டு வந்தோன்னா நல்லா படுத்துட்டு டிவி பாக்குறானே நினைக்கிற அதானே? ஓ, என் கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஏ மாமா, வந்ததும் என் சாய்க்குட்டியை கேட்டேன். என்னடி சொன்ன? ஹாசினி பாத்துக்கிறா, இருக்கட்டும் மாமான்னு சொன்னேன். அதனால தானே டிவி பார்க்க ஆரம்பிச்சேன். மாமா கூமுட்ட கூமுட்ட, நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்லு. எப்படியும் போ. இனி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ? என்னடி சொல்ற? யார் யாரோவா? ஆமா ஆமா, இங்க பாருங்க, இந்த ஊர் உலகத்துக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. இந்த இந்த ரூம்குள்ள நீங்க யாரோ நான் யாரோ? பொண்டாட்டி சொல்றத ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க. பிறகு என்ன பொண்டாட்டி கேட்டுச்சா? இவ்வளவு கத்துற, எனக்கு மட்டும் இல்ல, வெளியே அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்துக்குமே கேட்கும். மாமா இப்படி கூப்பிடாதடி, நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, ரூம்குள்ள இருக்கோம். என்னங்க எருமை இங்க பண்ணீங்க? என்ன பேசுறாலும் அதுக்கு கரெக்டா பேசுறீங்க. இனி இந்த மாமாவை என்ன பண்றது? என்ன என்ன யோசிக்கிற? இப்போ கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேனா, ரூம்குள்ள புருஷன் பொண்டாட்டி இல்லேன்னு சொல்லிட்ட. என்ன பண்ண? இன்னொரு பொண்ணை தான் பார்க்கணும். ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பார்த்து சொல்றியா? நல்ல பொண்ணு தானே, பாக்குறேன் பாக்குறேன். இந்த ஆசை வேற இருக்கா? பாக்குறேன் மாமா, நானே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சந்தோஷமா இரு. தேங்க்யூடி. ஏய் பூமாரி. சொல்லு மாமா. இல்லடி, அவசரத்துல நீ வாட்டுக்கு மாமாக்கு மேட்ச் இல்லாத பொண்ணா பாத்துறாத. நல்ல டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். நிதானமா நல்ல பொண்ணா பாரு. சினிமா நடிகை மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, சீரியல் நடிகை மாதிரியாவது பாரு. மாமாக்கு டபுள் ஓகேடி. மாமாக்கு பார்த்ததும் பிடிக்கணும், அந்த மாதிரி பொண்ணா பாரு. என்னங்க மாமா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு வேணுமா? பொண்ணு, அதுவும் அழகா. உங்களை ஏய், நீ தானடி பொண்ணு பாக்குறேன்னு சொன்ன. பொண்ணு பாக்குறேன் நான் சொன்னேனா? பொண்ணு இப்ப சொல்லு மாமா, எந்த மாதிரி பொண்ணு வேணும்? நீயே போதும். அது என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிறாங்கப்பா. ஆனா இன்னொரு கல்யாணம் பொண்ணுக்கு மட்டும் பேசிட்டா அமைதியா இருக்கிற பொண்டாட்டிங்க ஆக்ரோஷமா மாறிடுறாங்க. என்ன என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. இப்ப நான் பேசுறத புரிஞ்சுக்க போறீங்களா இல்லையா? நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க போறியா இல்லையா? மாமா, நம்ம ஹாசினிக்கு நாம தான் மாமா செய்யணும். நான் சொல்றத முத யோசித்து பாரு. ஏய், நீ பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லு. சஞ்சனா, ஏய் தங்கம், அப்பா இத வாரேன். சீக்கிரம் ரெடி பண்ணுடா, அக்கா இப்ப வந்துருவா. அப்பா வந்ததும் கூப்பிடுங்க. இல்ல நீ வா, இப்ப அக்கா வந்துருவா. வாரேன்ப்பா. என் பேத்தி என் வீட்டுக்கு வாரா. டேய் தங்கம், பா வாடா, வா வா. அம்முமா, தாத்தா வீட்டுக்கு வந்தீங்களா? வாங்க வாங்க. என்னங்க, சஞ்சனா ஆராத்தி ரெடி பண்ணிட்டாளா? ரெடி பண்ணிட்டாமா, இதோ வந்துருவா. சஞ்சனா, வாசுகி வா வா. ஏய் அம்முக்குட்டி, வச்சிருக்கீங்க போல. சஞ்சனா ஆராத்தி எடுமா, திருமாச்சானுக்கும் சேர்த்து எடு. சரிங்கப்பா. ஆமா சஞ்சனா, மச்சான் அக்கா குழந்தை 3 பேத்துக்கு சேர்த்து எடு. சரிங்கம்மா. வாடா வா, நம்ம இந்த சைடு நின்னுக்கலாம். சரிங்க மதனி. வாசுகி நின்னுக்கு வேல இல்ல, பாப்பாவை நான் கையில வாங்கவா? நின்னுக்கு வேங்க. சரி சரி. ஹலோ ஹலோ, அதுங்களே என்ன பேச்சு? எல்லாரும் என்னையே பார்க்கணும். எதுக்குடி? ஆராத்தி சுத்துற இல்ல மச்சான், ஆராத்தி உங்க பொண்ணுக்காக, உங்க அம்மாக்காக. ஃபர்ஸ்ட் சுத்தி வீட்ல வரவேற்கிறேன். ஹெவியா காசு கொடுக்கணும் மச்சான். என் பொண்ணுன்னு சொல்லியிருந்தாலே அள்ளி கொடுத்துருப்பேன். எங்க அம்மான்னு சொல்லிட்ட. சஞ்சனா, அள்ளி அள்ளி தாரேன். எங்க அம்மாக்கு ஆராத்தி எடு. இதோ சூப்பரா வரவேற்கிறேன். ஒரு கண்ணு வரவ கண்ணு உன்னை வச்சு பார்க்கும் நின்னு சின்ன மகா
நாங்க எல்லாரும் அன்போட வரவேற்கிறோம். வா வாசுகி, மச்சான் உள்ள வாங்க. இதோ வாரேம்மா. திரு வாயா உள்ள. தங்கம் வாமா. வாரேன் மாமா. அரவி வாங்க. இதோ வந்துட்டேன் பாலா. அபிக்குட்டி, இங்க வா வா வா, அம்மா கிட்ட வா. ஒழுங்கா பேச கூட தெரியாது, இவ அம்மாவா? பிள்ளைகிட்ட கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கா. நம்பவே முடியல. என்னடா இது அதிசயம், சிவகாமிக்கு சிரிக்கலாம் தெரியுமா? பாரா, அன்னைக்கு அந்த பொண்ணு சிவானி வந்து பேசிட்டு போனதுல இருந்து சிவகாமி சரியில்லை. ஒருவேளை பக்கி திருந்திட்டாலோ? இல்ல இல்ல, இவளும் திருந்தாத ஜென்மம். வருஷ கணக்கா இப்படியே இருந்தவ அது எப்படி பொசுக்கன்னு திருந்துவா? இந்த பிள்ளை பேசுனதுல ஏதோ புத்தி மாறி இருக்கு. இவ உண்மையிலேயே மனசு மாறிட்டாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவேளை மனசு மாறி இருந்தா ஓகே ஓகே, இப்ப போய் தெரிஞ்சுக்கலாம். சிவகாமி, சிவகாமி. என்னடி காது கேக்குது, சொல்லு. ஓ, கேக்குதா? சரிதான் சரிதான். என்ன சிவகாமி, அநியாயத்துக்கு பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்க? உன் ஃபேஸுக்குலாம் இது செட் ஆகலையே. என்னடி உனக்கு என்ன இப்போ? இல்ல இல்ல, 2 நாளா நானும் பாத்துட்டு இருக்கேன். நான் மொட்டாச்சி ஆபீஸ்க்கு போல, மொட்டாச்சிய பாக்க போல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க. வீட்டை விட்டு தாண்டுனா பார்க்ல இருந்து வெளியே வந்தா வீடு. என்னாச்சு சிவகாமி, நமக்கு எதுவும் முடியலையா என்ன? எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓ, ஒருவேளை ஏதாவது வில்லத்தனம் பண்ணலாம்னு யோசிக்கிறியோ? வில்லத்தனமா? என்னடி? பாரா, ஒரு வில்லத்தனமே வில்லத்தனம்னா என்னன்னு கேக்குது. ஏய் சிவகாமி, என்ன இது? நான் காண்பது என்ன கனவா? ஏய், வாய் ரொம்ப பேசாத. என்னடி சொல்லு. அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு சொன்னேனே, அதான் ஓம் பொண்ணு. ஐயோ, சாரி சிவகாமி, வாயில தப்பி தவறி ஓம் பொண்ணுன்னு வந்துருச்சு. எதுவும் நினைச்சுக்காத. நீ தான் சொன்னே அந்த பொண்ண இனிமேல் என்ன அம்மான்னு கூப்பிடாதன்னு. நீ ஏன் பெத்த பிள்ளைய அம்மான்னு கூப்பிடாதன்னு சொல்லிட்ட. பிறகு என்ன ஓம் பொண்ணு? ஏய் நிறுத்து. இப்போ உனக்கு என்ன? இல்ல, அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேனே, என் முத்தா வந்ததும் 2 நாளா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு. கிளம்பிட்டியா? என்ன கிளம்பிட்டியாவா? 2 நாள் ஆச்சுலடி, கிளம்பிட்டியா? என் முத்தா வர 1 வாரம் ஆகுமா, அதனால அது வரைக்கும் இங்கதான் இருப்பேன். சரி போ, போய் உள்ள போய் வேலையை பாரு. என்ன அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இல்ல, நான் இங்கே இருக்கேன்னு சொல்றேன். அதான் வாயை முடிக்கிட்டு போய் வேலையை பாருடி. அதானே, பெத்த பொண்ணையே உன் பொண்ணு இல்லைன்னு சொல்ற. நான்லாம் ஏமாத்தறோம். என்னன்னா நீ கண்டுக்கவா போற? இப்படிதான் அசால்ட்டா போவுல அப்படின்னு தான் பேசுவ. எல்லாம் ஏன் தலையெழுத்து. இந்த முத்தா வந்திருந்தா நீ யாரும் ஜாலியா போய் தொலைஞ்சிருப்பேன். என் முத்தா வராம எனக்கு இங்கேயே இருக்கணும்னு தலையெழுத்து. சரி, ரொம்ப கஷ்டமா இருந்தா கிளம்புடி. உன்னை புடிச்சு நான் உட்கார வைக்கல. அதானே, நீ எதுக்கு பிடிச்சி உட்கார வைக்க போற? கட்டின புருஷன் வேண்டாம், பெத்த பிள்ளை வேண்டாம், நான் மட்டும் யாரு உனக்கு? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பிளான் பண்ணிருக்க? தானா? அதான் 2 நாளா மூலையில உட்காந்து யோசிக்கிறியே. அந்த மொட்டாச்சி கூட உட்காந்து என்ன பிளான் பண்ற? பிளானா? என்னடி சொல்ற? அதான் அந்த பிள்ளை சிவானி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. கல்யாணத்தை நிறுத்தவா? ஆமா, அந்த சரவணாவோட அம்மா நம்ம பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி அந்த சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பேசணுமே. ஆமா, அந்த பிளான்லாம். ஐயோ. சிவகாமி, நல்லா தெரியுது பிளான் ஓடுது. அப்பனா என்ன? ஏய், வாயை மூடிட்டு பேசாம போடி. ஓஹோ, அப்பனா கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ற? பண்ணு. இங்க பாரு சிவகாமி, அந்த பிள்ளை அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசிட்டு போனதுக்கு அப்புறமோ அந்த பிள்ளைக்கு ஏதாவது பண்ணேன்னு நினைச்சுக்கோ. அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. 7 ஜென்மத்துக்கும் பாடா படுத்தும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. யார் இவ? இவளுக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு எதுக்கு? இவன் ஏன் இவ்வளவு கோபப்படுறா? கேட்டுருவோமா? என்ன யோசிக்கிற? யாருடி நீ? உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுடி, உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்கிறேன்ல. சிவகாமி, இப்ப நீ என்ன சொன்ன? ஓம் பொண்ணா? ஓம் பொண்ணா? ஏய், இப்ப என்னடி உனக்கு? இல்ல, நீ இந்த மாதிரி பேசுனதே இல்லையே. எப்பவுமே அந்த பொண்ண அந்த நாயின்னு தானே பேசுவ. ஆமாடி, அப்படிதான் பேசுவேன். ஆனா அவ நன்றியுள்ள நாய் தான். ஏய், இங்க பாரு, போ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்கிட்ட எதுவும் கேட்காத, கிளம்பு. ஏய் இல்ல, நீ வள்ளி. வள்ளியா?
சிவகாமி நீ இப்படிலாம் கூப்பிட்டதே இல்லையே, என்னாச்சு இவளுக்கு? ஏ வள்ளி, ஒன்னதாண்டி. போ, போய் உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாரு. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு, தலை வலிக்குது. சரி சிவகாமி, நான் போய் வேலையை பாக்குறேன். ஓ, என்னாச்சு இந்த சிவகாமிக்கு? இவ இவ்வளவு சாஃப்டா பேசி பார்த்ததே இல்லையே. எதனால இந்த மனமாற்றம்? திருந்திட்டாளா? ஆனா இவ இப்படி எல்லாம் திருந்துற கேஸ் கிடையாதே. பொசுக்குன்னு எப்படி திருந்துவா? அன்னைக்கு அந்த பொண்ணு சிவகாமியா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசினா அதுல கண்ட மனசு மாறி இருக்குமோ? இப்ப சொல்லு மாமா, ஓகேவா? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. அதுக்காக இடத்த போய் என்னங்க செய்யலாங்க. ஹாசினி ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ அன்னைக்கு பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் உட்காந்து பேச மாத்திரம் எவ்வளவு ஃபீல் பண்ணா. நீ இந்த மாதிரி கூட இருக்க முடியாது அப்படி இப்படின்னு. இது கொஞ்சம் பக்கத்துல இருந்துக்கிட்டானா டெய்லி ஒன் டைமாவது பாத்துக்கலாம்ல. அடியே, ரொம்ப பக்கத்துல இருக்கிறது பிரச்சனை தாண்டி. இது தூரம் தூரம் இருந்தோம்னு நினைச்சுக்கோ, எப்பவுமே பாசம் ஒரே கண்டினியூவா இருக்கும். பாசம் அதிகமாகுமே தவிர குறையாது. இதுவே பக்கத்துல இருந்தா இங்க பாருங்க, இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு கிடையாது. பூமாரி. ஏன் மாமா, எனக்கு இந்த ஒரு இடம் தானா? அடுத்து எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களா? ஏய், யார் சொன்னா? அப்படியெல்லாம் இல்லையே. பின்ன என்ன மாமா, இடத்த பாக்காதீங்க, அதுவும் என் பேர்ல இருக்குன்னு பாக்காதீங்க. ஹாசினியோட சந்தோஷத்தை பாருங்க. மாமா, கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஏரியாவிலே உனக்கு ஒரு வீடு வாங்கியிருக்குன்னு சொல்லி அவளுக்கு அதை கல்யாண கிஃப்டா கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா. கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறோம், ஹாசினி பேர்ல வீட பதியிரும். சூப்பரா இருக்கும்ல மாமா? சரிம்மா, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. ஓகே மாமா. சரி, உடனே என்ன ஏற்பாடோ பண்ற. மாமா மாமா, ஆனா ஹாசினி கிட்ட சொல்லாதீங்க. அவளுக்கு கல்யாண கிஃப்டா நாம இத பண்றோம், ஓகேவா? ஹாசினி கிட்ட மட்டும் இல்ல, அப்பா அம்மாட்டையும் சொல்ல வேண்டாம். என்ன மாமா சொல்றீங்க? சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அப்பா கிட்ட சொன்னா கூட ஓகே, அம்மா கிட்ட சொன்னா உடனே சந்தோஷத்தை எப்படியாவது ஷேர் பண்ணிக்கணும்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. ஹாசினி காது வரைக்கும் போகும். அதனால இது நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். ஏன் பொண்டாட்டி ஏன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுற? மாமா ஒத்துக்கிறேன்டி. ஓ ஆசைப்படி ஹாசினிக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம் கல்யாண கிஃப்டா. ஆனா நான் சொன்ன மாதிரி சஸ்பென்ஸா, ஓகேவா? சரி மாமா. மாமா வந்துருச்சா? அதெல்லாம் வரும். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானே ஏ மாமான்னு வா மாமான்னு. அதுவும் இல்லாம லூசு மாமா. மாமா, அதெல்லாம் சும்மா. எப்பவுமே நீ என் தங்க மாமா தான். இப்படி தாண்டி நம்பி நம்பி ஏமாறுற. என்ன 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 ஏமாந்தீங்க? ஐயோ, நான் வரலாமா? சரி சரி, இப்ப ஜாலியா தானே இருக்க? ஹாப்பி தானே? ஓ சரி ஓகே. அப்புறம் மாமாக்கு பொண்ணு பாக்குறியா? ஹே, அட்டி வாங்குவா மாமா. இதுல மட்டும் உஷாரா இருடி. கோபமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி. ஆமா, பின்ன நீ ஏன் மாமால விட்டு கொடுக்க முடியுமா என்ன? உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். சிவகாமி வந்துட்டா அந்த மொட்டாச்சி. இவ பார்க்க போலனாலும் அவ வந்துடுறா. இவளே திருந்தனாலும் அவ திருந்த விட மாட்டா. என்ன பேச வந்திருப்பா? நாம இங்க இருந்த ஒழுங்க பேச மாட்டா. அது மாதிரி நம்மள உள்ள போன்னு சொல்லுவா. ஒளிஞ்சு நிப்போம். சிவகாமி. வாங்குங்க. இவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியலையே. சிவகாமி. வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். என்ன சிவகாமி, இப்பெல்லாம் ஆளை பார்க்க முடியறதே இல்ல. அப்பப்ப ஆபீஸ் பக்கம் வருவ, என்ன ஆளை காணோம்? வந்து என்னங்க பண்ண, அதான் வேலை எதுவுமே இல்லேன்னு ஆயிப்போச்சு, பாப்போன்னு விட்டுட்டேன். என்ன சிவகாமி, இப்படி எல்லாம் விடலாமா? அப்புறம் நம்ம லைஃப் என்ன ஆகுறது? உண்மைதாங்க, நீங்க தான் இருக்கீங்கல்ல, பாத்துக்குவீங்க. ஆமா இவ அப்படியே பாத்துருவா. அப்புறம் சிவகாமி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசாதான் வந்தேன். என்னங்க? அது ஒண்ணு இல்ல, அம்மா அன்னைக்கு பிளான் பண்ணபடிதான். பிளானா? என்ன பிளான்? அதான் அன்னைக்கு அந்த சிவானி சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு போனேன்ல. சர்டிபிகேட்டா? எதுக்கு? ஆமா, அது எல்லாம் இப்போ ஓகே. ஆனா ஒரு போட்டோ மட்டும் தேவைப்படுது. போட்டோவா? ஆமா அந்த சிவானியோட போட்டோ தான். சிவானி போட்டோவா? எதுக்கு கேக்குறா? அன்னைக்கே சர்டிபிகேட் முக்கியமான விஷயம், அதை வச்சு நம்ம விஷயத்துக்காக ஒரு நல்ல பிளான் பண்றோம்னு சொன்னா. ஆனா அதுவே எதுக்குன்னு சொல்லல. இப்போ போட்டோ கேக்குறானா என்னவா இருக்கும்?
ஏ சிவகாமி, ஆ சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சிவானியோட போட்டோ ஒன்னு எடுத்துட்டு வா. யோசிச்சுட்டு இருக்க? டக்குன்னு போ. அவ போட்டோவே என்கிட்ட இல்லைங்க, அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். போட்டோ இல்லையா? அவளை எந்த கால போட்டோலாம் எடுத்து வச்சோம்? அதெல்லாம் ஒண்ணுமே இங்க கிடையாது. என்ன சிவகாமி சொல்ற? ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கூட இல்லையா? ஹாஹா, எதுவுமே இல்ல. அவ இது எதையும் நான் வச்சுக்கிட்டது இல்ல. ஐயோ, என்ன இப்படி சொல்றா? போட்டோ வேணும்னு சந்தோஷ் கேட்டானே, இப்ப என்ன பண்றது? ஆமா, எதுக்குங்க போட்டோ? என்ன திடீர்னு எதுக்குன்னு கேக்குறா? உங்களதாங்க, போட்டோ இருக்கு. சர்டிபிகேட் அன்னைக்கு எதுக்குன்னு கேட்டதுக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டியை மாத்தணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதுவே எனக்கு சரியா புரியல. இப்போ போட்டோவுனா? அதுக்குதான் சிவகாமி, உன் பொண்ணு பேர்ல சந்தோஷ் கொஞ்சம் சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்காக தான் இதெல்லாம் தேவைப்படுது. நீ வேற இல்லேன்ட்ட. என்ன பண்ணன்னு தெரியல. சரி, நான் என் மகன் கிட்ட சொல்லிக்கிறேன். ஓ அப்படியா? இல்லையே, நான் என்ன பண்றது? ஆமா, சொத்தெல்லாம் எழுதி வைக்க சர்டிபிகேட்லாம் தேவைப்படுமா என்ன? என்ன இவ கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறா? உங்களதாங்க, ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கணும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சொத்து எழுதி வைக்க சர்டிபிகேட்லாம் தேவைப்படுமா? என்ன சிவகாமி, எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன் நீ, உனக்கு தெரியாததா? பொண்ணு மேஜர்ங்கிறதுக்கு சர்டிபிகேட்லாம் தேவைப்படுமா இல்லையா? அதுக்குதான். ஓ அப்படியா? சரி சரி சரி. போட்டோ தான் என்கிட்ட இல்ல. நீங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ண? சரிங்க. சரி சிவகாமி, நான் சந்தோஷ்ட சொல்றேன். இப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காத. அப்பப்ப நம்ம ஆபீஸ் பக்கம் வா. சரிங்க, கண்டிப்பா. நான் கிளம்பட்டா? சரி சரி. சிவகாமி கிறுக்கி சிவானியோட சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்கா. இந்த மூஞ்சிய ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்குங்களாக்கும். சிவகாமிக்கு அறிவே இல்ல. இத சக்தி சார்ட்ட சொல்லணும். சர்டிபிகேட்லாம் ஓகே. என் மகனுக்கு உன் பொண்ணை கொடு, பாதி சொத்தை உன் மக பேர்ல எழுதி வச்சிடறேன்னு சொன்னா. ஆனா போட்டோ எதுக்கு கேக்குறா? சரி ஓகே, இனிமேல் இவ எதை கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். சர்டிபிகேட் தானே, போய் தொலையுது. இனி எதையும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா என் பொண்ணு என்னை வாழ விடுமான்னு கேட்டா. அவளை பெத்ததுல இருந்து ஒரு ரூபா சோறு கூட ஊட்டி விட்டுருக்க மாட்டேன். அப்படி அவளுக்கு எதுவுமே செய்யாதானா அவ முறையா என்கிட்ட கேட்டது. அடிப்பிச்சையா கேக்குறேன், என்னை வாழ விடுமான்னு. வாழ விடுறேம்மா. என்னால இனி உனக்கு எந்த தொந்தரவும் வராது. உன் இஷ்டப்படி நல்லபடியா இரு. என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே. வேறென்ன வேண்டும் உலகத்திலே? இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. 7 ஜென்மம் வாழ்ந்து சொல்லுமா. என்ன அப்படி பாக்குறீங்க? வாசுகி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒரு தருணமா நம்பவே முடியலமா. என்னங்க, என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல வாசுகி, அம்மா என்னை விட்டுட்டு போனதும் அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இந்த மாதிரிலாம் நீ எனக்கு கிடைப்ப, இப்ப என் பொண்ணு என் அம்மாவா கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வாழ்க்கை மாறிடுச்சு வாசுகி. என்னங்க, அதெல்லாம் மாறும். அதுவும் உங்க நல்ல மனசுக்கு இன்னும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா வாசுகி, சொல்லுவாங்கல்ல, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறுன்னு. அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை மாறி இருக்கு வாசுகி. இதெல்லாம் ஒன்னால. என்னாலயா? ஆமா, நீ மட்டும் என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேனா இந்த மாதிரி லைஃப் நான் வாழ முடியுமா? என்னங்க? உண்மைதாமா, உன்ன நீ பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தா, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. சும்மா சொல்லாதீங்க. என்ன பார்க்கலன்னா என்ன, இன்னொரு பொண்ணை பார்த்திருப்பீங்க. உங்க அழகுக்கும் உங்க குணத்துக்கும் கண்டிப்பா அவளும் ஓகே சொல்லிருப்பா. ஐயா ஜாலியா வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாத. என் வாழ்க்கையில நீ வந்ததுதான் சந்தோஷம் வாசுகி. உண்மையை சொல்றேன். அது என்னமோ உன்னை பார்த்தது எனக்கு பிடிச்சிருந்தது. நீ தான் எல்லாம் எனக்கு தோணுச்சு. அதே இது வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் தோணி இருக்காது. கண்டிப்பா தோணி இருக்காது. இப்போ வரைக்கும் சிங்களா கண்ணா கூட மல்ல கட்டிட்டு இருந்திருப்பேன். என்னங்க? நிஜமாத்தாமா? கண்ணா கூட ஞானம் நிச்சயம் ஆயிடுச்சு எனக்கு. அவனும் கல்யாணம் முடிச்சு அந்த ரூமை விட்டு போயிட்டானா ரொம்ப சிங்கிளா உட்கார்ந்துருப்பேன். என்னமோ லைஃப்ல நீ வந்த ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்டேமா. என்னங்க? விளையாட்ட சொன்னாலும் இதுதான் உண்மை. நீ வந்த பிறகுதான் எல்லாமே மாறிச்சு.
சொந்த பந்தமே கிடைச்சது. இப்போ எங்க அம்மா. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னங்க, நான் வந்தது உங்க வாழ்க்கையே மாறிச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆ, இப்போ உங்க பொண்ணு உங்க அம்மா வந்திருக்காங்க, இப்ப அதை விட மாறுமா? ஆ, தெரியலமா. ஆனா முன்ன விட இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்ம குழந்தை நம்ம கூட இருக்காங்கல்ல. உண்மைதாங்க. சரி சரி, என் சாமி கையிலேயே தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பாக்கு உடம்பு வலிக்கும்ல, அதனால கொஞ்ச நேரம் கீழே படுக்க போடு. என்னங்க? உடம்பு வலிக்குமா குழந்தைக்கு? ஆஹா. சரி சரி, பாப்பாவை கீழே படுக்க வச்சுட்டு நீயும் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நீங்க? ரூமை விட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பேசிட்டு வரேம்மா. வந்ததுல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் ரூம்குள்ளே இருக்காங்கன்னு உங்க அப்பாவும் அம்மாவும் நினைச்சுக்க போறாங்க. நினைச்சுக்கிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்க நினைக்கலாம் நம்ம வீட்ல இன்னொரு வாள் இருக்குல்ல. ஏன் தங்கச்சியா? ம், அவ ஏதாவது நினைச்சு கிண்டல் பண்ணுவா. அதுக்கு நாம அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகேங்க. சரி, உட்காந்தே இருக்காத, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நான் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் பேசிட்டு வரேன். சரிங்க. ம். என்ன சக்தி இதெல்லாம்? நான் கீழே இறங்குறேன். ஏய், காலை கீழே வச்ச என்ன பண்ணுவ? பிச்சு போடுவேன். அப்படியே உட்காந்துரு. சக்தி, இன்னைக்கு என் பியூட்டி மாவுக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன். சக்தி, ஆல்ரெடி நான் எல்லாம் சமைச்சிட்டேன். ஃபைனல் டச்சிங் மட்டும் தான் இருக்கு. ஆஹா, ஃபைனல் டச்சிங்கா? அதான் இந்த கருவேப்பிலை மல்லி செடி எல்லாம் தூவி விடுறது. சிரிக்காத, அத மட்டும் தான் நான் பாத்துக்கறேன். ஹே, இறங்காத. கீழே இறங்குனா திரும்பவும் மேல தூக்கி உட்கார வைப்பேன். சக்தி, ஃபைனல் டச்சிங்க நான் பண்ணிக்கிறேன். நீ பேசாம உட்காரு. உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? தெரியலையே. தெரியலையா? ஆ, ஆபீஸ்ல ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சது, அதான் என் ஸ்வேதாமாக்கு ஹெல்ப் பண்றேன். சக்தி, இதெல்லாம் ஹெல்ப் கிடையாது. வேற என்ன? வேற என் வேலைய பார்க்க விடாம கெடுக்கிறது. பரவாயில்ல, வேலை கொஞ்சம் லேட்டா நடக்கட்டும். சரி சரி, குழம்பு கொதிக்குது, என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், மல்லி இலையை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஓஹோ, சரி. மல்லி இலை எங்க இருக்கு? சொல்லுமா. கடையில இருக்கு, போய் வாங்கிட்டு வரியா? ஆஹா, அதெல்லாம் போக முடியாது. ஏன் போக முடியாது? போய் வாங்கிட்டு வா. என் ஸ்வேதாமா கூடயே இருக்கிற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. மிச்சப்படி எந்த வேலையும் நோ நோ. சக்தி, பியூட்டிமா பேசாம இருக்கணும்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பண்ண போற? ஐயோ, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. இவ்வளவு ஆசாசையா வேலை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். ஆசாசையா வந்தியா? ஆமா, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுல ஒரு சந்தோஷமா. என்ன பண்ணணும்? காய்கறி கட் பண்ணணுமா, இல்ல அரிசி ஏதாவது கழுவணுமா? சக்தி, சமையல் வேலையே முடிஞ்சது. இருக்கட்டும். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? பியூட்டி. ஏய், போதும், அங்க நின்னே பேசு. ம். சரிதான், நாம எதுவும் பார்க்கலப்பா, கண்டுக்காம போயிடலாம். ஏய் சிவானி, பாத்துட்டாளா? சிவானியா? சிவானி, சக்தி அண்ணா. என்னம்மா வந்துட்டு திரும்ப போற? ஒண்ணு இல்லண்ணா, கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலான்னு வந்தேன். அதான் நீங்க பாக்குறீங்களே, பாருங்க பாருங்க. நான் இதுக்கு உங்களுக்கு இடைஞ்சலா? அதான் அப்படியே கிளம்புறேன். ஏய் சிவானி, அடி வாங்குவ. என்ன சிவானி, வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நாம அவட்டுக்கு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்க கூடாதுல? நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் பண்ணணும் பண்ணனா. கொதிக்க வச்ச குழம்பையே திரும்ப கொதிக்க வை, பொங்கன சாப்பாட்ட திரும்ப பொங்கி வை. ஓம் பாசம்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ம், அப்படிங்கிற? ஆமாண்ணா, போதும் போதும், 2 பேரும் அட்டி வாங்குவீங்க. சரிடா, இனிமே நான் இங்க நின்னா நல்லா இருக்காது, கிளம்புறேன். ஏய் சிவானி, என்னம்மா? நான் தான் இம்சை இல்லாம போகிறேன்னு சொல்றேனே, எதுக்கு என்ன பிடிச்சு நிக்க வைக்கிற? ஒரேதான் இம்சை இல்லாம போகட்டும் தான். என்ன? அபிக்குட்டிக்கு பாட்டிமா இட்லி கேட்டாங்க, வெளியே பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுக்கறியா இல்ல நான் போய்? ஏய் வேண்டாம் வேண்டாம், உங்க வேலைய நீங்க பாருங்க, எங்க வேலைய நாங்க பாக்குறோம். ஐயோ சத்யனா, அங்க பாரு, உன் பியூட்டிமா கீழே இறங்கிற போறா. திரும்பவும் தூக்கி உட்கார வைனா. என்ன கீழே இறங்குறாளா? பியூட்டிமா அடி வாங்குவீங்க 2 பேரும். போடி, இட்லி கொண்டு போய் அபிக்குட்டி கொடுத்துட்டு வா. கிளம்புறீங்க மேடம். என்ஜாய் என்ஜாய். கொண்டு வேண்டி போ. பியூட்டி, எதுக்கு இப்ப சிவானி அபிக்குட்டிய பார்க்க அனுப்பி விட்ட? பியூட்டிமா. ம், கொண்டு வேண்டா. டா. ஆமாண்டா. என்னம்மா? இதுக்குதான் நீ கிச்சனுக்குள்ள வராதன்னு சொன்னேன். பாரு, சிவானி பாத்துட்டு போயிட்டா. இனி இத வச்சே கிண்டல் பண்ணுவா. விடு விடு, நாமளும் கிண்டல் பண்ணிக்கலாம். கிண்டல் பண்ணிக்கலாமா? எப்படி? ராம் வச்சு
கிண்டல் பண்ணலாமா? சூப்பரா பண்ணலாம். ஆ ஆமாமா. ஓய். சரி சாப்பிடலாமா? ம் சரி வழி விடு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஏய் எங்க வழி விடு, இப்படியே உட்காரு, சாப்பாடு வச்சு நான் ஊட்டி விடுறேன். சக்தி இன்னைக்கு ரொம்ப ஓவரா போகுது. ஓவர்லாம் கிடையாது, என் பொண்டாட்டிக்கு நான் செய்யறேன். ஓகே ம் ஓகே சொல்லுமா, அப்புறம் சிவானி வந்துட்டா ஏதாவது சொல்லுவ. சரி ஊட்டி விடு. ம் பியூட்டிமா, என்ன சக்தி? உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஆசனா? ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது நடக்காம, இல்ல இதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோமே அப்படின்னு ஏதாவது உனக்கு ஃபீல் இருக்கா? ஏன் சக்தி கேக்குற? அதை நிறைவேற்றி வைக்கலாம் தான். நீ என் பக்கத்துல இருக்க மாத்தல எனக்கு என்ன ஃபீல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்வேதா, நிஜமா சக்தி, நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். உன்னை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் இல்ல பியூட்டிமா, எனக்கு தெரியும் வாழுவேன். எனக்காக உன் ஆசை வருத்தம் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியுமா. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி ஒரு நாள் நடக்கும். உன் சக்தி நடத்தி வைக்கிறேன். என் பொண்டாட்டி என்னவ நீ, உனக்கு ஒரு சின்ன கவலை கூட வரவிட மாட்டேன். நல்லா பாத்துக்க வேண்டி. பாட்டிமா, பாட்டிமா, பாட்டிமா. ஏடா, நீ வந்துட்டியா? ம் ஓ, என்ன பண்ற? படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பா தானே ஸ்கூல் போறா, நீ எதுக்கு படிக்கிற? ம் சரி சரி, அபிக்குட்டி எங்க? தூங்குறாமா? தூங்குறாளா? என்ன இப்ப வேகம்? நான் பாப்பாக்கு இட்லி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடாமையா தூங்குனா? சாப்பிடாமனா ஆபீஸ்ல இருந்து வர மொத்தல பிரெட் வாங்கிட்டு வந்தேன், அது 2 சாப்பிட்டா, அதோட தூக்கம் வருதுன்னு படுத்து தூங்கிட்டா. என்ன ராம், பாப்பாவை சாப்பிடாம தூங்க விட்டுருக்க? தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாமா, அடுத்த செகண்ட்ல தூங்கிட்டா. நான் என்ன பண்ண? அச்சோ, இனி தூக்கத்துல பசிக்குமே. நான் பாத்துக்கிறேன். பாப்பா ஊட கூட எழுந்தா பாலாத்தி கொடுத்துக்கிறேன். சரி ராம், சரி இந்தா இட்லி. பாப்பா தூங்கிட்டான்னு ஓகே, நீயும் பாட்டிமாவும் சாப்பிட்டுக்கோங்க. ம் சரி, பாட்டிமா எங்க? உள்ளதாமா, ரூம்ல இருக்காங்க, கூப்பிடவா? இல்ல இல்ல வேணாம், நீயே சொல்லிடு. ம் சரி நான் கிளம்புறேன். ம் கிளம்புறேன் ராம். ஹா ராம் நான் கிளம்புறேன். என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், வாரேன். ஓய் என்ன? என்னன்னு சொல்லிட்டு போ. நீதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? காலையில என்ன சொன்ன? என்ன சொன்ன? நல்லா யோசித்து பாரு. காலையில 2 பேரும் பார்க்ல மீட் பண்ணி பேசணுமா? ஆமா. அப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? அப்போ உன்கிட்ட பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்னு கேட்டேன். ஏய் ராம், அச்சோ போ ராம், நான் கிளம்புறேன். ஏய் என்ன சொன்னேன், நீ ஏன் சொல்லு. ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன். ஐயோ, எழுந்து என்ன வர வைக்காத, சொல்லு. அண்ணங்க கிட்ட பேசி மண்டபத்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுக்க சொல்றேன்னு சொன்னேல. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. நீ சொன்னேல. சொன்னேன். அண்ணன் கிட்ட பேசுனியா? பேசுனேனே. என்ன சொன்னாங்க? சொல்லு. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சாம், பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டாங்களாம். ஆரா, நிஜமா வாரா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சஸ்பென்ஸா பண்ணுவாங்க. ஆமா, இது என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? என் மண்டு. மண்டுவா? ஆமா. என்ன ராம்? நம்ம கிட்ட கேட்காம எப்படி பத்திரிக்கை அடிப்பாங்க? அப்படா நீ சொன்ன. இனி உங்க அண்ணன் சொல்லுவான். என்ன? நாளை நின்னு பத்திரிக்கை பார்க்க போறோம். பார்க்கவா? டிசைன் நாம 2 பேர் தான். நம்ம 2 பேர் மட்டுமா? ஐயோடா, ஆசைய பாரு. ஹே ராம். ராம், இந்த டயலாக்லாம் நான் பேசணும். பிச்சு போடுவேன், நீ பேசுற. சரி நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, எல்லாரும் தான். எல்லாரும்னா? எல்லாரும் தான். எங்க ஃபேமிலி மொத்தமா. எஸ். ஆனா பத்திரிக்கை டிசைன் பார்க்கிறது நாம 2 பேர் தான். நமக்கு பிடிச்சது. பார்க்கலாமா? ஓகே. உங்க அண்ணன் சொல்லுவாங்க எத்தனை மணிக்குன்னு, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. எங்க உன்கிட்ட தான் ராம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அப்புறம் தான் நான். சரி, என்கிட்ட சொன்னா நான் உன்கிட்ட சொல்றேன். சரி வா உட்காரு. இப்பதான் தோணுச்சா? ஏய்
வந்து எவ்வளவு நேரமா நின்னு பேசிட்டு இருக்கேன், உட்காருன்னு சொல்ல மனசு வரல. ஆ உட்கார சொன்னா என்ன ராம் இப்படி சொல்ற? நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கோம், சுத்தி யாருமே இல்ல, அப்படி இப்படிம்ப. உட்கார சொல்லாட்டி என்ன ஏன் உட்கார சொல்லல? சரிதாமா? சரி ராம், நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்க. கிளம்புறேன். போயிட்டு வாரேன்னு சொல்லு. ஹா, போயிட்டு வரேன். ம் ராம், இட்லி சூடா சாப்பிட்டு. சரிம்மா. நைட்டு பாப்பா பாத்துக்கோ, பசிச்சுச்சுன்னா கண்டிப்பா பாலாத்தி கொடு. ஆ பாட்டிமாவையும் சாப்பிட சொல்லிரு. சரிம்மா. அப்புறம் நீ சீக்கிரம் சாப்பிடு. ஓகே ராம். ராம், குட் நைட். குட் நைட்மா. கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பத்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா என்னும் எங்கும் ஒட்டி வைக்க வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்கையம்மா